visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி visittemples.com மூலமாக சென்னை அமைஞ்சிக்கரையில் இருக்கிற அருள்மிகு மாங்காளியம்மன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயில் பூந்தமல்லி சாலையில் அமைஞ்சிருந்தாலும் கோயிலோட பிரதான நுழைவு வாயில் பக்கத்தில் இருக்கிற சுப்பராயன் தெருவில் அமைஞ்சிருக்கு. இந்த மாங்காளியம்மன் கோயில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற கோயில். சென்னையில் இருக்கிற சக்தி வாய்ந்த அம்மன் கோயில்களில் இந்த கோயிலும் ஒரு முக்கியமான கோயிலாகும். பிரதான வாயில் வழியாக இந்த கோயிலுக்குள்ளே போனால் இடக்கை பக்கத்தில் சர்வசித்தி விநாயகர் பிள்ளையார் சன்னதி இருக்குது. இந்த பிள்ளையார் சன்னதியில் சர்வசித்தி விநாயகரை வழிபட்டுட்டு போன அப்புறம்தான் இந்த மாங்காளி அம்மனை வழிபடுறது வழக்கம். இதையடுத்து ஒரு மகா மண்டபம் இருக்குது. இது வந்து பல தூண்களை கொண்டது. ஒவ்வொரு தூண்லையும் ஒரு விக்கிரகத்தை வடிவமைச்சிருக்காங்க. இந்த மகா மண்டபத்தோட மேல் பக்கத்தில் வந்து நுழைவாயில் பக்கத்தில் பார்த்தா அதில் வந்து லக்ஷ்மி சரஸ்வதி சக்தி அம்மன் இருக்காங்க. ரெண்டு பக்கத்துலேயும் வந்து விநாயகரும் முருகனோட விக்கிரகங்கள் இருக்குது. இந்த மகா மண்டபத்தோட மேற்பகுதியிலையும் அதாவது சீலிங் வாங்க அங்கேயும் வந்து வர்ணம் தீட்டி அழகுபடுத்தியிருக்காங்க. தரைப்பகுதி மொத்தமும் கருப்பு டைல்ஸ் பதிச்சு கண்கவரும் விதமாக அமைச்சிருக்காங்க. இந்த கோயில் மூலஸ்தானத்தோட இரு பக்கத்துலேயும் வந்து துவார பாலகிகள் அதாவது காக்கும் கடவுள் அவங்க வந்து காணப்படுறா. அதே மாதிரி மூலஸ்தானத்தை நுழையும் போது மேல் பகுதியில் வந்து ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து சப்தமாதாவா மாங்காளியம்மன் காணப்படுறான். கர்ப்ப கிரகத்து உள்ளேயே மாங்காளியம்மன் கிழக்கு நோக்கி சப்தமாதாவாக காணப்படுறா. மாங்காளியம்மனோட கருப்பு வர்ண விக்கிரகம் பார்க்க ரொம்ப ஜொலிப்பாக கம்பீரமாக காணப்படுறது. கர்ப்ப கிரகத்து உள்ளேயே மாங்காளி அம்மனோட உற்சவமூர்த்தி விக்கிரகமும் காணப்படுறது. கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற மூலஸ்தானத்தை நோக்கிய வண்ணம் ஒரு பலிபீடம், ஒரு திரிசூலம், அணையா விளக்கும் இருக்கு. இந்த கோயிலில் மாங்காளி அம்மனோட மூலஸ்தானத்து கோஷ்டத்தை சுற்றி கௌமாரி, ஜெகதீஸ்வரி, வைஷ்ணவி, பிராமி, துர்க்கையம்மன் இவளோட விக்கிரகங்கள் இருக்குது. மூலஸ்தானத்துக்கு மேலே அமையப்பெற்ற கோபுரம் ரொம்ப கண்கவரும் வண்ணம் இருக்குது. பல நிறங்களில் வர்ணங்கள் தீட்டி பார்க்க ரொம்ப ரம்யமாக இருக்குது. இந்த கோயிலில் ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் பின்னி பிணைஞ்சு காணப்படுறது. அதை சுற்றி நாகதேவதைகள் விக்கிரகம், ஒரு அம்மன் விக்கிரகம், விநாயகர் விக்கிரகம்லாம் வச்சு வழிபடுறாங்க. சின்ன கோயிலாக இருந்தாலும் இந்த கோயில் ஒரு சக்தி வாய்ந்த கோயில். ஆடி மாதத்தில் இந்த கோயிலில் நிறைய விசேஷங்கள் நடக்கும். அம்மை நோய் கண்ட சின்னவா பெரியவா யாராக இருந்தாலும் இந்த கோயிலில் வந்து வேண்டிட்டு பொங்கல் வச்சு அதே மாதிரி அபிஷேகம் பண்ணால் அவளோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்னு நம்பப்படுறது. இங்கே வந்து நவக்கிரகங்களுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அதுவும் ரொம்ப விசேஷமான சன்னதி. அரசு கட்டுப்பாட்டில் இயங்குகிற இந்த கோயிலோட பூஜை விஷயங்களை கவனித்து வருபவரோட பேர் மோகன சுந்தரம். அவரோட மொபைல் நம்பர் 9380019565. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.